கிறிஸ்துவ மதத்தை சார்ந்தவங்களா இருந்தா கூட, அவங்க ஜபம் பண்றவங்களா இருந்தா கூட, உங்களுடைய இயேசு கிறிஸ்துவ உங்க மாதாவை யாரு நினைச்சு அந்த ஜபமாலையை நாளைக்கு ஜபிச்சு பாருங்க, அதனுடைய ஊர் இருக்கும். நான் இப்ப ரம்ஜான் நேரம், தொழுகை நேரம், அந்த ரம்ஜான் நேரத்துல அவங்க வந்து அந்த உச்சாடன மந்திரங்களை, தொழுகைக்கு உண்டான மந்திரங்கள் நாளைக்கு சூரிய கிரகணத்தை சொல்லி பாருங்க, அதனுடைய வேகம் வந்து பல மடங்கு இருக்கும். எல்லாருமே நபிகள் சல்லு கூட இதை பற்றி என்ன கிரகணங்கள் பற்றினா சொல்லியிருக்காரு. ஆனா அவங்களுக்கும் உண்டான அமைப்பு வேற. ஆனா இந்து மதத்துல வந்து இதனுடைய தாக்கத்தை என்றும் இருக்குன்றத புனிதப்படுத்தி இருக்காங்க. அவங்க அதற்கு மேற்படியில அல்லாஹ் கிட்ட சரணடைந்துட்டும் அது தேவையில்லைன்னு சொல்றாங்க. ஆனாலும் பூமியில இருக்கின்ற அத்த மனிதர்களுக்குமே இந்த கோள்களுடைய, இந்த கிரகங்களுடைய தாக்கங்கள் இருக்கும். இந்த மந்திரங்கள் அவர்களுடைய மதத்திற்கு சார்ந்த, மனத்திற்கு சார்ந்த, உங்கள் வழிமுறைக்கு சார்ந்த நித்திய கர்மான்னு சொல்லுவாங்க. நித்திய பூஜைகள் பண்ணிட்டு இருப்பாங்க, நித்திய மூலமந்திரம் சொல்லுவாங்க. அதெல்லாம் நாளைக்கு சூரிய கிரகணத்தின் போது எவ்வளவுக்கு எவ்வளவு ஜெபிக்கிறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ அது பன்மடங்கு பெறுங்க. இதுதான் சூரிய கிரகணத்தினுடைய ஒரு சிறப்பான அம்சம்தான். 29 மார்ச் 29, 2025 குரோதி வருடம் பங்குனி மாதத்துல இந்த சூரிய கிரகணம் ராகுனுடைய அமைப்புல உத்திரட்டாதி நட்சத்திரம் சனி பகவானுடைய சாராம்சத்துல இந்த சூரிய கிரகணமானது நடைபெறுகின்றது. இந்தியாவிற்கும் தெற்காசியாவில் தெரியலன்னா கூட ஐரோப்பா, வடக்கு அமெரிக்கா, தென் அமெரிக்காவுடைய வடக்கு பகுதி, அட்லாண்டிக், ஆர்டிக், மேற்கு வடக்கு ஆப்பிரிக்கா போன்ற நாடுகள் எல்லாம் இந்த சூரிய கிரகணோட தாக்கம் இருக்கு. உலகம் முழுக்க எல்லாரும் பார்க்க போறோம். கண்ணால காணப்படுகின்ற ஒரு அதிசய ஒரு நிகழ்வு தான் இந்த விஷயங்கள். இந்த கோள்களுடைய அமைப்பானது நம் உடலிலே நல்ல மாற்றங்களை ஏற்படுத்த வேண்டும். இந்த கோள்களில் வருகின்ற ஜீவ சக்தி நமக்கு நல்லதா கிரகிச்சுக்கணும். எனக்கு எந்த மதம் நேருக்கு நேரம் பார்க்கறேன் தப்பே கிடையாது. ஆனாலும் சொல்லுவாங்க வந்து விஞ்ஞானிகள், சூரிய கிரகணம் வருகின்ற நேரத்தை கண்ணுடைய விஷன் வந்து பாதிக்கும். விழியினுடைய ஒளி, ஒவ்வொரு விழிக்குள்ளே ஒரு ஒளி இருக்கும். அந்த ஒளியான சூரிய ஒளியானது தாக்குதல் நடத்தும். அதனாலதான் வந்து வெறும் கண்ணால பார்க்காதீங்கன்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு சூரியனுக்கு ஒரு தொடர்பு உண்டு. கண் பார்வைக்கு சூரியனுடைய சதகம் தான் ரொம்ப விசேஷம். பரமாச்சாரியர் இதை பற்றி சொல்லி விஷயங்கள் இருக்கு. சூரிய கண் பார்வைக்கு உண்டான மந்திரங்கள் சில விஷயங்கள் இருக்கு. அதற்கும் சூரிய பகவானுக்கு தொடர்பு இருக்கு. இதை பற்றி நம்ம பார்க்க போறோம். தொடர்ந்து இது போன்ற நல்ல தகவல்களை மென்மேலும் தெரிந்து கொள்ளணும், கண் பார்வைக்குரிய விஷயங்களை பத்தி பார்க்கணும் அப்படின்னு சொன்னா அடுத்த வரும் பதிவுகளை நான் விரைவில் கொடுக்க இருக்கின்றேன். அஸ்ட்ரோமன் தடையில சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. உங்களுக்கு இது போன்ற தொடர்ந்த கருத்துக்கள் வரும். சூரியன் பித்ருக்காரகன், சூரியன் ஆத்மகாரகன் என்று சொல்லப்படுகின்றது. சூரிய பகவான் மருத்துவக்காரகனாக சொல்லப்படுகின்றார்கள். அதனால்தான் மருத்துவ சார்ந்த ஒரு மூலிகைக்கு தயாரிக்கிறீங்கன்னா அந்த மூலிகைக்கு உருவேத்தணுமா, அந்த மூலிகை பற்றிய விஷயங்களை நீங்கள் செயல்படுத்தணுமா, அதற்கான விஷயங்கள் சித்த மருத்துவம், சித்த மூலிகை, அதுக்கு சூரிய கிரகணம் ஒரு பெரிய சாராம்சம். ஏன்னா சில நன்கு தெரிந்த சித்த மருத்துவர்கள் அந்த மருந்தை கொடுப்பதற்கு முன்பு உருவேத்தி தான் கொடுப்பாங்க. அப்படி அந்த மாதிரி கொடுக்கும்போதுதான் அதற்கான அதீத சக்தி வந்து வெளிப்பாடா இருக்கும். மெடிக்கல் அஸ்ட்ராலஜிலேயே நான் கொடுக்கும்போது, இயற்கை வைத்தியம் நான் சொல்லும் பொழுதும், சித்த மருத்துவத்தினுடைய அடிப்படையில தகவல்களை கிரகித்து நான் சொல்லும் போதும் இது மாதிரிதான் உலகத்துல அவங்க எந்த மூலையில இருந்தாலும் சரி இந்த மந்திரங்களையும் நானே இங்க தியானம் பண்ணுவேன், ஜபிப்பேன், அவங்களையும் அந்த தியானம் பண்ண சொல்லுவேன். அப்போ அதற்கானது உருவேற்றும் போதுதான் அந்த மருந்து நமக்கு வேலை செய்யும். எந்த மருந்தை உண்ணக்கூடிய நாட்கள், அதாவது ஆரம்பிக்கிற நாட்கள், தொடங்க வேண்டிய நாட்கள் அப்படின்றதுலாம் இருக்கு. அதாவது வந்து சில நேரத்துல நம்ம வேற வழி இல்லை. இப்ப எமர்ஜென்சி அப்படின்னு சொன்னா ஃபர்ஸ்ட் நம்ம எடுக்கணும். இல்லை இப்போ அடுத்தது இன்னைக்கு தைராய்டுக்காக நான் வந்து ஆரம்பிக்க போறேன், உடம்பு வந்து இழைக்கணும்னு ஆரம்பிக்க போறேன், அல்சருக்கான ட்ரீட்மெண்ட் ஆரம்பிக்க போறேன், ஏன்னா இது நாள்பட்ட வியாதின்னும் போது இது நேரம் காலம் இருந்து தெய்வத்தினுடைய அவங்க மத சார்ந்த தெய்வத்தை பிரார்த்தித்து கொண்டு பண்ணும்போது அது வந்து இன்னும் அதிகமாக வேலை செய்யும். இதை பற்றிய நிறைய விஷயங்கள் எல்லாம் நம்மளுடைய தமிழர்கள் சித்தர்கள்னா இதெல்லாம் சொல்லியிருக்காங்க. தொடர்ந்து இதை பற்றியும் நம்ம பார்க்க போறோம். இந்த சூரிய கிரகண நேரத்துல மருத்துவக்காரகனாக இருக்கின்ற சூரிய பகவான் நினைத்து கொண்டு மருத்துவம் சார்ந்த சில விஷயங்கள் நடைபெறும் போது இது வரும். பெரும்பாலும் சில நேர காலகட்டத்துல எமர்ஜென்சி சர்ஜரியை தவிர சூரிய கிரகணம் சந்திர கிரகண நேரத்துல வந்து பெரும்பாலும் ஆப்ரேஷன் கூட யாருமே செய்ய மாட்டாங்க. அவங்களாம் வந்து அவாய்ட் பண்ணுவாங்க. எமர்ஜென்சி குழந்தை இந்த நேரத்தை பிறந்துதான் ஆக வேண்டும், இமீடியட்டா ஹார்ட் அட்டாக் வந்திருக்கு, இப்ப திடீர்னு எர்த்குவேக் வந்திருக்கு, மக்களை மீட்டு இருக்கணும்னா அப்ப நம்ம எல்லாமே அந்த இடத்துல என்ன தெய்வத்தை பார
பாரத்தை போட்டு கிடகிடன்னு பண்ணுவாங்க. ஆனா தனிப்பட்ட முறையில போது எல்லாருமே என்ன செய்வாங்க, அந்த நேரம் காத்து கொண்டு இருப்பார்கள். இது மாதிரி நம்ம முன்னோர்கள்ல அறிவு சார்ந்த, அறிவுக்கு அப்பாற்பட்ட நிறைய விஷயங்கள் இருக்கு. அதை ஏற்றுவதும் ஏற்றுக்கொள்ளதும் அவர்களுடைய வம்சத்தை பொறுத்தது, பழக்கத்தை பொறுத்தது, மனநிலையை பொறுத்தது, அவங்க மதத்தை சார்ந்தது. யாருக்கு எது பிடிக்குமோ அந்த வகையில செல்வோம். அவங்களுக்கானதான் இந்த ஒரு பதிவை நான் கொடுத்துருக்கேன். சூரிய கிரகணம் வருகின்றது. மேற்கொண்ட நான் சொன்ன கருத்துக்கள் எல்லாம் நான் தனிப்பட்ட முறையில் நான் சொன்ன கருத்துக்கள் அல்லாது நம்மளுடைய முன்னோர்கள் சொல்லி வைத்த கருத்துக்களை தான் செவி வழி செய்தியாக, அறிவு வழி செய்தியாக, நூல் வழி செய்தியாக கிரகித்து கொண்டது தான் உங்களுடன் பகிர்ந்து கொண்டிருக்கின்றேன். இந்த சூரிய கிரகணம் எதிர்காலத்துல இந்த சனீஸ்வர பகவானுடைய பயிற்சி, அதுவும் ஒரே கோள்கள் 6 கோள்கள் இந்த மீனராசியில பயணிக்க போகின்றன. இதன் காரணமாக மனிதர்களுடைய உடல் அதிர்வுகளை பல மாற்றங்கள் இருக்கு. நிறைய பேர் நிறைய பயமுறுத்துறாங்கல்ல. சிம்மராசிக்கு அப்படி பெரிய கஷ்டத்தை கொடுக்க போறதுன்னு சொல்றாங்க, மீனராசிக்கு அவ்வளவு பெரிய கஷ்டத்தை கொடுக்க போறேன்னு சொல்றாங்க, கன்னிராசிக்கு கண்டக சனின்னு சொல்றாங்க. இது மாதிரி ஓவரா பயமுறுத்துறாங்க. அவங்களுடைய பதிவுகள் பாத்தீங்கன்னா ஓவரா பயமுறுத்தி முடிச்சிட்டாங்க. அடுத்தது இப்ப என்ன பண்றாங்க, பயமுறுத்தினது போதும், எதிர்மறையான கருத்துக்கள் வருதுன்னு சொன்னோம்னா அதே ஜோசியர்கள் என்ன சொல்றாங்க, இப்போ திருப்பி அதுலயும் ஒரு பாசிட்டிவா இப்படி பண்ணினீங்கன்னா பாசிட்டிவா சொல்லி திருப்பி அப்படியே பெல்ட்டி அடிச்சுட்டு அப்படியே சொல்றாங்க. இதான் இந்த மாதிரி ஒரு கருத்து முரண்பாடுகளாலதான் இந்த ஜோதிடத்துக்கே ஒரு இகழ்ச்சியாக மாறிடுறது. எது எப்படியும் சொல்றேன் இல்லையா, ஆசார நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரக்காவே, நாள் என்ன செய்யும் கோல் என்ன செய்யும் அப்படின்னு சொல்லுவாங்க. இவரும் திருப்புகழ அருணகிரிநாதன் பாடியிருக்காருல்ல, நம்மள தேவாரத்திலையும் பாடியிருக்காங்க. தெய்வத்தை சரணடைந்து நம்ம நல்ல மனநிலைய நல்லபடியா வாழும்போது அதனுடைய கோள்களுடைய பயிற்சியுடைய தாக்கமானது எதிர்வரை ஆற்றல் குறைவாதான் இருக்கும். இந்த அடிப்படையில நம்ம ஜோதிடத்தை பார்க்கணும். எதற்குமே பயப்படாதீங்க. இதை பற்றி நான் அடுத்தது ஒரு சனீஸ்வர பகவானை பத்தி திருக்கணிதமா வாக்கியமா 1 வருஷம் பொறுத்துதான் சனீஸ்வர பயிற்சியா, அப்ப இப்ப திருக்கணிதமே கிடையாதா, சனீஸ்வர பயிற்சியே கிடையாதா அப்படின்றத பத்திய விஷயங்கள்னா நிறைய எதிர்மறை கருத்துக்கள்னா போயிட்டு இருக்கேன். இந்த நேரத்துல தொலைக்காட்சியில நடிகரா இருக்கின்ற ராஜ்கமல் அவர்களுக்கு நான் ஒரு மனமார்ந்த ஒரு ஜோதிட ஆராய்ச்சியாளரா நான் ஆய்வியல அறிஞரா ஒரு நன்றி செலுத்துறதுக்கு கடமைப்பட்டிருக்கேன். தனிப்பட்ட முறையில் நேற்றுக்கு அவருக்கு தொலைபேசியில தொடர்பு கொண்டு நன்றி செலுத்திருக்கேன். அந்த ஜோதிடத்துல ஒரு சாமானியர் தான். அவருக்கு ஜோதிடம் தெரியாது, அந்த கோள்களுடைய இயக்கமோ அது கணிதமோ தெரியாது. இருந்தாலும் திருக்கணிதம்ன்றது எல்லாராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. அறிவியல் பூர்வமாக திருக்கணிதத்துல 29ஆம் தேதி தான் சனி பயிற்சி நடக்கின்றது. வானத்துல கோள்களுடைய நிகழ்விலே அந்த 29ஆம் தேதி அன்றைக்கு அந்த சனிப்பயிற்சி நடைபெறுகின்றது. பாம்பு பஞ்சாங்கம், வாக்கிய பஞ்சாங்கம் பிரகாரம் அடுத்த வருடம் தான் சொல்றாங்க. ஆனால் எது எப்படி இருந்தாலும் இந்நாளைக்கு கோயில்கள் சென்று நம்ம முன்னேற்பாடாக அந்த சனீஸ்வர பகவானுக்கு உண்டான தாக்கத்தினுடைய வெளிப்பாட்டிற்கு ஏற்று அதற்கேற்றமாக நம்ம பயணப்படுவோம், பக்தியில செல்வோம். அதுக்கப்புறமும் 1 வருஷம் பொறுத்து கோயில்கள் எல்லாம் ஆகம விதிப்படி நம்ம சனிப்பயிற்சி கொண்டாடும் போது அதையும் செய்வோம். நல்ல விஷயங்களை எத்தனை முறை செஞ்சா என்னன்னு சொல்லிட்டு ஒரு அழகான தெளிவான விளக்கத்தை தந்திருக்காரு. எத்தனையோ ஜாம்பவான்கள் ஜோதிடத்திலே பல ஆயிரக்கணக்குல லட்சக்கணக்குல சொத்து சுகங்களை சேர்த்து சம்பாதிக்கின்ற, அதன் மூலம் பேரும் புகழும் அடைகின்ற அத்தனை ஜோதிட ஜாம்பவான்கள் யாருமே வாக்கியம்தான் சரி, வாக்கியம்தான் சரியானது, சனி பயிற்சி 1 வருஷம்தான் அப்படின்றாங்க. ஆனா சாமானியர்கள் இந்த ஜோதிடத்தில் சொல்கின்ற அந்த கருத்து, திருக்கணிதத்தில் சொல்கின்ற கருத்து, வானவியல் நிகழ்ச்சிகளோட கருத்து எவ்வளவு ஒத்து போகின்றத இவ்வளவு வெளிப்படையாகனா சொல்லியிருக்காங்க, புரிஞ்சிருக்காங்க. இதுதான் எனக்கு ஒரு சங்கடமான நேரம். அதே நேரத்துல மிகப்பெரிய ஆறுதலான விஷயம், நடிகர் திரு ராஜ்கமல் அவர்கள் சொன்ன தெளிவான ஒரு விளக்கம். அதை பார்த்துதான் நம்ம இவ்வளவு நேரம் நம்ம ஜோதிட ஆய்வியல் அறிஞரா இதை இவ்வளவு நாள் வெளிக்காட்டம் இருக்கோமே அப்படின்னு சொல்லிட்டு நாளைக்கு ஒரு பதிவுல நம்ம திருக்கணிதம் வாக்கியத்துல நம்ம சனி பயிற்சி பற்றி பார்க்க போறோம். நாளைக்கு சனி பயிற்சி நம்மளை தாக்குமா தாக்காதா, நமக்கு நல்லது செய்யுமா செய்யாதா, சிம்மராசிக்காரங்க கஷ்டம்தான் பட போறீங்களா, கஷ்டம்தான் உங்களுக்கு வருமா,
நீங்க வந்து கன்னிராசிக்காரர்கள் ரொம்ப கஷ்டப்பட போறீங்களா? கடகராசிக்காரங்க அப்பாடா அஷ்டம சனி இருந்து மூச்சு விட்டுட்டு நாளையிலிருந்து நல்லது நடக்க போறதா அப்படின்ற ஒரு 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 மனத்தாக்கத்தோடு வருகின்ற அந்த விஷயத்தெல்லாம் நம்ம பார்க்க போறோம். யாருக்கு நல்லது நடக்கும் யாருக்கு கெடுதல் நடக்கும்ன்றத வந்து ஈசனுக்கு தான் தெரியும். எல்லா ராசிக்காரர்களுக்கும் எல்லா லக்னக்காரர்களுக்கும் ஒரு வழிகாட்டி தான். எல்லாருக்கும் தாக்கம் ஒன்றுதான். அதோடைய இப்ப பாருங்க, இப்ப வந்து மியான்மர்ல எர்த்குவேக் நடக்கிறது. அந்த எர்த்குவேக்ல அவங்களுக்கு தாக்கம் அதிகமா நடந்துருச்சு. 7.5 மில்லிமீட்டர் இல்லையா நடக்கிறது. ஆனா அதனோட தாக்கத்தினுடைய வேதனைகள் நம்ம உணர்றோம்ல. அதே மாதிரி அதோட ஸ்ட்ரீம் எங்கெங்கன்னா போறத கண்டிப்பா பாருங்க. அடுத்தடுத்து அந்த ஸ்ட்ரீம் எர்த்குவேக் போற அந்த ஸ்ட்ரீம்க்கு உண்டான அந்த நாடுகளுக்கு எல்லாம் தொடர்ச்சியாக இந்த பூகம்பமானது செயல்பாடு போயிட்டே இருக்கும். கடல் மட்டத்துக்கு கீழே அந்த ஸ்ட்ரீம் போயிட்டே இருக்கும். பூமி கீழே அந்த பூமி அட்சரேகை தீர்க்கை நடுவில் அந்த ஸ்ட்ரீம் போயிட்டே இருக்கும் போது அந்த ஸ்ட்ரீம் போற வழியெல்லாம் எர்த்குவேக் நடக்கும். கடல் கீழே அந்த ஸ்ட்ரீம் போயிட்டு இருக்க இடத்துல எல்லாம் சுனாமி வரும். இந்த ஒரு அடிமை அமைப்பு தான். இதே போலதான் 2024 பல ஜோசியர்கள் பல சித்தர்கள் என்று சொல்லி பொய் நாடகம் விடுவாங்க. எல்லாருமே ஞாபகிச்சுக்கோங்க, சித்தர்கள் யாருமே வந்து அவ்வளவு சீக்கிரம் கண்ணுக்கு தெரிய மாட்டாங்க. சித்தர்கள் யாருமே பேண்ட் ஷர்ட் போட்டுன்னு சுத்திட்டு இருக்க மாட்டாங்க. புரியுதுங்களா? சித்தர்கள் வந்து செடிகளாகவும் கொடிகளாகவும் பட்சிகளாகவும் பறவைகளாகவும் விலங்குகளாக கூட சுத்தி தெரிவாங்க. சரிங்களா? மானுடர்கள்ட்ட சித்தர்கள் அதிக அளவுக்கு பேச மாட்டாங்க. கோள்களுடைய பலன்களை சொல்லி இதுதான் விதி அப்படின்னு சொல்லி சித்தர்கள் யாரும் சாமி ஆட மாட்டாங்க. சித்தர்கள் யாரும் ஜோசியுமே சொல்ல மாட்டாங்க. உனக்கு விதி இப்படிதான், உனக்கு கன்னிராசி அஷ்டமத்து சனி 7 நாட்டு சனி எந்த சித்தர்களும் ப்ரெடிக்ட் பண்ண பண்ணாங்க. அப்படி பண்ணாங்கன்னா அவங்களுடைய சக்தி போயிடும். சித்தர்கள் என்பது பிரபஞ்சத்துல இருக்கிற ஒரு மூச்சை உள்ளடக்கி அந்த தியானத்தை உள்ளடக்கி பிரபஞ்சத்துடைய எதிர்மறை ஆற்றல்களை அழித்து நேர்மறை ஆற்றல்களை உள்வாங்கி தன்னை சந்திக்கிறவர்கள் எல்லாருடைய எதிர்மறை ஆற்றலை அழித்து நேர்மறை ஆற்றலை கொடுக்கக்கூடிய. ஆனா இன்னைக்கு எல்லாரும் பேண்ட் ஷர்ட் போட்டுட்டு சாமியாடிகளா இருந்துட்டு பாக்குறவங்க எல்லாம் யோகின்னு பேர் போட்டுக்கிறாங்க. யோகின்னு பேர் போட்டுக்கிறாங்க. யாராவது அந்த அஷ்டமா சித்தியை பத்தி பேச சொல்லுங்க, பேச முடியாது. அதே மாதிரி யோகின்னு போடுறவங்க அந்த 7 சக்கராத்தை ஆக்டிவேட் பண்ணி காட்ட சொல்லுங்க, பேச முடியாது. அவங்களால தமிழ் மந்திரத்தை கூட திருமந்திரத்தை ஒரு பாடலாவது அவங்க தெளிவா சொல்லுங்க, அவங்க சொல்ல முடியாது. ஆனா அவங்க எல்லாம் யோகின்னு போட்டுக்கிறாங்க, பிரம்ம ரிஷின்னு போட்டுக்கிறாங்க, எத்தனையோ விஷயம் பேசுறாங்க. இதை பத்தி பார்க்க போறோம். யார் சித்தர்கள், யாரெல்லாம் உண்மையான சித்தர்கள்? சித்தன் வாக்கு சித்தன் போக்கு சிவன் போக்குன்னு சொல்லுவாங்க. சித்தர்களுக்கும் சிவனை வழிபடுறதுக்கு ரொம்ப பெரிய ஒரு விஷயம் இருக்கா. இந்த மதத்துல மட்டும்தான் சித்தர்கள் உண்டா? எல்லா மதத்திலையும் அந்த சித்தர்கள் இருக்க, ஞானிகள் இருப்பாங்க. சித்தர்கள் ஞானிகள்னா இனி பிறக்கணும். அது வந்து லட்சத்துல ஒருத்தங்க தான் இருப்பாங்க. ஆனா இன்னைக்கு பாக்குறவங்க எல்லாம் பிரம்மஞானி, பிரம்மஸ்ரீ, அதே மாதிரி வந்து யோகி, ஆதியோகி, என்னென்னவோ பேர் கொடுக்குறாங்க. ஆனா அந்த அகத்தியர் போன்ற 14 சித்தர்கள், அவர்கள் சார்ந்து வந்த ஆழ்வார்கள், நாயன்மார்கள் எல்லாம் சாதிச்சாததையும் இந்த சக்கரத்தம்மா இவங்களெல்லாம் காரைக்கால் அம்மையார், ஔவையார், இந்த மாதிரி இருக்கவங்க பத்தி இருக்காங்களா, அவங்கதான் சித்தர்கள். ஆனா பேண்ட் ஷர்ட் போட்டு சுத்திட்டு சித்தர்கள் என்கிட்ட வந்து பேசினா சொல்லிட்டு சாமியாடிகளா இருந்துட்டு ஜோசிய வாக்கு சொல்லிட்டு இவங்கெல்லாம் யோகி பிரம்மஸ்ரீ போட்டுட்டு சித்தர்கள் சொல்லிட்டு நேத்திக்கு ஆழ்வார்த்தன்ல பேண்ட் ஷர்ட் போட்டு சுத்திட்டு இருக்காரு. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா இத்தோடு கோமணத்தை கட்டிட்டு இப்படி பண்ணிட்டு இவர் கண்ணை சொல்லிட்டு போட்டோ அனுப்புறாரு. இவர் வந்து சித்தர் போட்டுட்டு தன் பேரை போட்டுட்டு போறாங்க. இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் அவங்கெல்லாம் யாருமே இந்த மாதிரி கோள்களை வந்து இந்த மாதிரி தவறா பண்ணுவாங்க. சித்தர்கள் எல்லாம் நேர்மறை ஆற்றல் விடுவாங்க. அவங்க கிட்ட கோள்களோட எந்த எதிர்மறை ஆற்றலும் வராது. அதே மாதிரிதான் ஜோதிடர் ஒரு வழிகாட்டி. நல்ல ஜோதிடர்கள் வந்து என்ன செய்வார்கள், கோள்களுடைய இயக்கத்தையும் அதனுடைய சாராம்சத்தையும் ஒரு தனிப்பட்ட மனிதனுடைய ஜாதகத்துல என்னென்ன அந்த மனநிலையை மாற்றம் கொடுக்குன்றத முன்னாடியே சொல்லிடுவாங்க. அதுக்கேற்ற மாதிரி ஜாகிரதையா இருந்தவங்க. எப்படி உங்களுக்கு சக்கரை ஸ்லாப் இவ்வளவு வந்துருது, பார்டர்ல இருக்கீங்க, இப்ப இந்த ஃபுட் ஆஸ்பெக்ட்ல இப்படி இருங்க, வாக் பண்ணுங்க, இப்ப இவ்வளோ வந்துருது, இதுக்கு மேல போனீங்கன்னு சொன்னீங்கன்னா கஷ்டம். அதனால உணவுல இப்படி கட்டுப்பாடு கொடுங்க, உங்களுக்கு இனி டேப்லெட் சரி வராது, இனிமேட்டு இன்சுலின் போட்டுதான் சரி பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்கல்ல. அந்த மாதிரி ஒரு கைடன்ஸ் தான் அது. எக்ஸ்ரே ரிப்போர்ட் மாதிரி, ஒரு ஸ்கேன் ரிப்போர்ட் மாதிரி, ஒரு மெடிக்கல் ரிப்போர்ட் மாதிரி தான் உங்களுடைய ஜாதகம். அது முடிந்த முடிவு கிடையாது. தினம் தினம் கோள்கள் பயணிக்கின்றன, தினம் தினம் உங்கள் கோள்கள் உங்கள் மேல் செல்கின்றன. அதே போல உங்களுடைய ஒவ்வொரு நாளும் உங்களுடைய எண்ணங்கள், கர்மாக்கள், செயல்கள் உங்களை நிர்ணயிக்கின்றன. அதற்கெல்லாம் சேர்த்துதான் அன்னன்னைக்கு நடைபெறுகின்ற அன்னன்னைக்கு போய். அதனால தான் சொல்லுவாங்க, நேற்றைய வாழ்க்கையை நினைக்காத,
நாளைய வாழ்க்கையை நினைக்காத, இன்றைய வாழ்க்கையை நினைன்னு சொல்லிட்டு பெரியவர்கள் சொல்லுவாங்க. ஏன்னா இன்னைக்கு நீங்க செய்கின்ற ஒவ்வொரு செயலும், இன்றைக்கு நீங்கள் நினைக்கின்ற ஒவ்வொரு எண்ணமும், இன்றைக்கு நீங்க பேசுகின்ற ஒவ்வொரு வார்த்தையினோட உண்மையும் மெய்மையை மட்டும்தான் நாளைக்கு உங்களுக்கு நல்லது கொடுக்கும். இன்னைக்கு நீங்க கெடுதல் செஞ்சிருந்தீங்கன்னா அதுதான் தீதும் நன்றும் பிறதரவாதா நோதலும் தனிதும் அவற்றோர் அண்ணன்றதை புரிஞ்சுக்கோங்க. இது புறநானூறு வாக்கு, நம் முன்னோர்களுடைய தமிழ் குடி மூத்த குடியினுடைய வாக்கு. இதுதான் ஜோதிடம் என்றது ஒரு வழிகாட்டி. உங்க எண்ணங்கள் மாற்றங்கள் என்னென்ன நிகழும், உடல் ரீதியை உச்சி முதல் உள்ளங்கால் பதையிலும் முன்னோர்கள் ஒவ்வொரு நாடி நரம்புக்கும், ஒவ்வொரு ஜோதிடத்தில் இருக்கின்ற ஒவ்வொரு பாகைக்கும், ஒவ்வொரு நரம்புகளுக்கும் ஒரு தொடர்பு படுத்தி கொடுத்திருக்காங்க. ஒரு சிறந்த ஒரு வழிகாட்டியது. அதை நம்ம எடுத்துக்கொள்ளலாம். அதனுடைய அமைப்பதோடு தான் அறிவியல் பூர்வமா அதனுடைய இயக்கத்தினுடைய மெய்மைத்தன்மை தான் நம்ம நாளைக்கு சூரிய கிரகணத்தை பார்க்க போறோம். ஆனால் அதனுடைய உண்மையான வெளிப்பாடு நம்முடைய வாழ்க்கையில நம்ம அனுபவித்தாதான் முடியும். கடவுளை நான் பார்த்தேன் அப்படின்னு நான் சொன்னா நம்ப மாட்டேங்க. ஆனா என் கடவுள் உடம்பு செலுத்துனா என்னைக்கு எதிர்க்க கடவுள் உடம்பு சிலுக்கணும். அது சிலுத்தாதான் அது உண்மை அப்படின்னா அவங்களும் வந்தாதான். ராமகிருஷ்ண பரமஹம்சர் மாதிரி ஒரு மகான் யாருமே கிடையாது. ஆனா விவேகானந்தருக்கு சொன்னா கூட விவேகானந்தர் நம்பல. அதுக்கப்புறம் விவேகானந்தருடைய உச்சந்தலையில அவர் கை வைக்கும் போதுதான் அதோடைய பிரபஞ்சத்தினுடைய அந்த சக்தியினுடைய அதிர்வலிகள் தெய்வ சக்தியை உணர்ந்தாரு. அதே மாதிரி ஒவ்வொருத்தரும் உணர்ந்ததுக்கு அப்புறம் தான் அது இல்லை என்பதையும் மறுக்க முடியும், இருக்கு என்பதை சொல்ல முடியுமே தனிப்பட்ட முறையில் விருப்பு வெறுப்புல சொல்ல எந்த கருத்துக்களையும் ஏற்புடையதாகுது. ஜோதிடம் பொய்ன்னு சொன்னாலும் அது ஏற்புடையதில்லை, ஜோதிடம் மெய்யின்னு சொன்னாலும் ஏற்புடையதில்லை. அவர்களுடைய வாழ்க்கையில அனுபவிச்சு சொன்னால்தான் 90% யுக யுகமா வழிகாட்டுறாங்க. அந்த வழிகாட்டின் அடிப்படையில் நல்லது நடந்திருக்கா அதை மேற்கொண்டு செஞ்சு அதை வெளிப்படுத்துறோம். அவ்வளவுதான் நல்ல ஒரு ஜோதிட கணிப்பாளர்கள். அவ்வளவுதானே தவிர மற்றபடி இல்லை. ஜோதிடம் ஒரு வழிகாட்டி. அந்த வகையில தான் அஸ்ட்ரோமன் தேடி வருகின்றது. அந்த வகையில தான் சூரிய கிரகணத்தினுடைய தாக்கத்தை பற்றி முன்னோர்கள் சொல்லி உடல் ரீதியாக, மன ரீதியாக, உணவு ரீதியாக நம்மளை எப்படி பாதுகாக்கணும்னு சொல்லியிருக்காங்க பெரியோர்கள். அதை தான் உங்களுக்கு எடுத்துக்கொண்டே இருக்கிறேன். நல்லது செய்தல் ஆற்றினாயினும் அல்லது செய்தல் ஓம்புமே. நம்மளால அடுத்தவங்களை நல்லது செய்ய முடியலன்னா கூட நமக்கு அடுத்தவங்க கெடுதல் செய்யாம வாழ்ந்தாலே நலிந்தோருக்கு இல்லை நாளும் கோளும் நல்லதே நமக்கு கோள்கள் செய்யும். ஈசன் ஒருளார், இறைவனுடைய பேரொருளார் நமக்கு எண்ணங்கள் நல்லபடியாக இருக்கட்டும், நம்மளுடைய செயல் நல்லவையாக இருக்கும், நல்லவர்களுக்கு நல்லதே நடக்கட்டும். குறிப்பாக இன்றைய காலகட்டத்தில் இந்த 6 கோள்களுடைய இயக்கத்தினுடைய அமைவால பிரபஞ்சத்துல எந்த ஒரு பேரிழவும் நடக்கக்கூடாது என்பது மனமாற பிரார்த்திப்போம். 2024 இப்படிதான் உலகம் அழிய போறதுன்னு எல்லாரும் சொன்னாங்க. டிசம்பர் 2ல நான் இதே மாதிரி சொன்னேன். யாரும் பயப்படாதீங்க, உங்களுக்கு பிரச்சனை இல்லை, உலகம் அழியாது, பூமியில எந்த மாறுபடும் வராதுன்னு சொல்லிட்டு. ஆனா சில காலகட்டங்கள் குறிச்சு சொன்னேன். ஜனவரி மார்ச் 1 வரைக்கும் கொஞ்சம் ஜாகிரதையா இருக்கணும். அதுக்கேற்ற மாதிரிதான் சில உலகம் முழுக்க அந்த நெருப்பு கோலங்கள் பத்தி அது மாதிரிலாம் நடந்தது. எங்கேயோ ஒரு இடத்துல இயற்கை அழிவுகள் சீற்றங்கள் நடந்துட்டே இருக்கும், எங்கேயோ ஒரு இடத்துல நல்லது நடக்கும். ஆனா அதையே பெருசா எடுத்துட்டு ஜோசியர் நான் சொல்லிட்டு பெருசா புலம்பி தள்ளி அந்த ஜோதிடத்துக்கே ஒரு நிகழ்ச்சியை கொடுக்குறாங்க. அதனால கொஞ்சம் இருக்கு, இன்னும் மார்ச்சை தாண்டணும். அதுக்கேற்ற மாதிரி ஒவ்வொரு லக்னத்துக்கு ஏற்ற மாதிரி ஒவ்வொரு நாட்டிற்கும் ஒவ்வொரு லக்னம் இருக்கு, அந்த அமைப்பு இருக்கு. அதுக்கேற்ற மாதிரிதான் இந்த இயற்கை நிகழ்வுகள் இருக்கு. போர் நடக்கிறதுக்கு, மருத்துவ ரீதியான இருக்கு. நம்ம கொரோனா மாதிரி பரவறதுக்கு எல்லாத்துக்குமே இந்த பிளானட் பொசிஷன்ஸ் காம்பினேஷன் கொடுக்க முடியும். அந்த நாட்டினுடைய தீர்க்க ரேகை, அட்சரேகை, பூமத்தி ரேகை அடிப்படையில் வருகின்ற அதுக்கு நாட்டிற்கு மேல இருக்க கோள்களை இயக்கத்துக்கும் நாட்டோட அரசன் இறப்பதை முழுக்கொண்டு அந்த காலத்துல சொல்லியிருக்காங்க. நாட்டினுடைய தலைமகனுடைய இறப்பை முழுக்கொண்டு எப்படி அதனால விளக்கேற்றும் போது விளக்கே திருவிளக்கே அந்தி ஜோதி விளக்கே அந்தி விளக்கு அலங்கார நாயகின்னு சொல்லும் போது ஏற்றும் போது கோன் உயரம் குடி உயரம் சொல்லியிருக்காங்க. ஒரு நாட்டோட அமைப்பு அரசாணைக்கு ஏற்ற மாதிரி அந்த நாட்டுல பஞ்சம் தலைவிரித்தாடும், இல்லாட்டி செழிப்பு வரும்ன்றது கூட அந்த அமைப்போட முன்னோர்கள் கணித்து வைத்தது. நம்பனா ஒண்ணு புதுசா சொல்ற, நமக்கு புரியலன்றதுக்காக பொய்யாகாது, புரிஞ்சிட்டு இருக்கிறதால அதுவே உண்மையாயிடாது. நம்மளும் அதை பின்பற்றினா மட்டும்தான், நான் நடை உடை செயல் பாவனைகள் எல்லாத்துலயுமே ஒழுக்கம் உண்மை நேர்மையை பின்பற்றினா மட்டும்தான் நம்மால கோள்களுடைய இயக்கத்திலிருந்து வருகின்ற ஆற்றலை எதிர்மறையிலிருந்து நேர்மறையாக மாற்ற முடியும். நேர்மறையான ஆற்றலை நம்ம பெறுவதற்கு தான் ஜோதிடம் ஒரு வழிகாட்டி. அதன் அடிப்படையில் தான் சூரிய கிரகணத்தையும் நம் முன்னோர்கள் எடுத்துக்கொண்டிருக்காங்க. அஸ்ட்ரோமனத்தோட இது போன்ற மெய்மைத்தன்மையான அறிவியல் சார்ந்த ஒரு கருத்துக்களை எல்லாம் பரிமாறிக்கொண்டு இருக்கின்றன. மீண்டும் சந்திப்போம். நல்ல விஷயங்கள் உங்களுக்கு நான் சொன்ன வார்த்தைகளை உண்மை இருந்ததுன்னு சொன்னா கண்டிப்பாக நீங்கள் இதை மற்றவங்களுக்கு ஷேர் செய்யுங்க. உங்களுடைய எண்ணங்களும் வார்த்தைகளும்
என்னுடைய எண்ணத்தின் அடிப்படையில் உங்களுக்கு அமைந்திருந்தேன் அப்படின்னு சொன்னால் என்னுடைய சேனலை அஸ்ட்ரோமன் தடையை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். உங்களுடைய ஜோதிட சம்பந்தப்பட்ட அறிவியல் ஜோதிட விஞ்ஞானம் சம்பந்தப்பட்ட ஜோதிட கலை சம்பந்தப்பட்ட உங்களோட ராசி நட்சத்திர லக்னம் சம்பந்தப்பட்ட எந்த ஒரு கேள்விகள் வேணும்னாலும் இந்த லைவ் முடிஞ்சதுக்கு அப்புறம் நாளைக்கு உங்களுக்கு அந்த ஒரு வீடியோ ரெக்கார்டட் வீடியோ உங்களுக்கு திருப்பி வரும். அதில் உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்யுங்க. இப்ப இருக்க காலகட்டத்துல நான் என்னுடைய வார்த்தைகளை சொல்றதுனால உங்களுடைய கமெண்ட்ஸை நான் பார்க்கல. அடுத்த லைவ்ல இதுக்கான கமெண்ட்ஸுக்கும் பதில் சொல்றேன். மீண்டும் இணைவோம். நாளைக்கு உங்களுக்கு இருக்கு. இனி தொடர்ச்சியாக அஸ்ட்ரோமன் தடையில குறிப்பிட்ட காலகட்டம் உங்களுக்கு எந்த மணி நேரத்துக்குள்ள, ஒவ்வொரு நாடுகள்ல இருக்கவங்களும் உங்க எந்த மணி நேரத்துக்குள்ள உங்களுக்கு லைவ் இருந்தா கரெக்டா இருக்குன்றதை நீங்க தெரிவிச்சீங்கன்னா எல்லா நாடுகளுக்கும் சூட்டபிள் டயத்துல நான் லைவ் தினமும் பார்க்கலாம். தினமும் அடுத்ததாக உங்களுக்கு ராசி பலன் நட்சத்திர பலன்னா கூட வருது. நீங்க பார்த்துருக்கீங்கன்னா இத்தனை வருஷம் என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் 98 டாக்டரேட் முடிச்சுட்டேன். 98 இத்தனை வருஷத்துக்கு கூட நான் ஒரு நாள் கூட பெரும்பாலும் ராசி பலனும் நட்சத்திர பலனும் சொல்லதே கிடையாது. இப்பதான் சமீபத்தில் அதை நான் சொல்லியிருக்கேன். ஏன்னா ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில வெறும் நட்சத்திர ராசி பலன் என்பது எப்போ ஓரளவு ஒரு எத்துணை அளவு பாதிக்கும்ன்றது எனக்கு தெரியும். தனிப்பட்ட மனிதனுடைய ஜனன ஜாதகம் மட்டுமல்லாமல் தனி மனிதனுடைய ஒவ்வொரு நாளுடைய அவனுடைய எண்ணங்கள் செயல்கள் தான் வாழ்க்கை தான் அந்த மனிதனுடைய வாழ்க்கையும் கூழ்களுக்கும் ஒரு இணைவு இருக்கின்றது எனக்கு பெருத்த நம்பிக்கை. அதோட ஆராய்ச்சியிலையும் நான் கண்டெடுத்த உண்மை. அதனால்தான் இது வரைக்கும் நான் தனிப்பட்ட ராசி பலன் நட்சத்திர பலன்லாம் நான் பொதுப்படியா சொன்னதில்லை. ஆனா மக்கள் அதை விரும்புகிறார்கள் இல்லை. அதற்காக ஒரு வழிகாட்டிக்காக இனி வரும் காலகட்டத்தில் தினமும் ராசி பலன் நட்சத்திர பலன்கள் உங்களுக்கு கொடுக்க இருக்கிற பயிற்சி பலன் உங்களுக்கு கொடுக்க இருக்க எதுவுமே முடிந்த முடிவு கிடையாது. உங்களுடைய எண்ணம் அதுதான் தீதும் நன்று பிறதர வாரான்றதை உணர்ந்து கொள்ளுங்க. அதன் அடிப்படையில நம்ம ஜோதிடத்தை பயன்படுத்தினோம் அப்படின்னா அது ஒரு சிறந்த வழிகாட்டி. முன்னோர்கள் யுகமா நம்மளுடைய படைக்கப்பட்ட அந்த கொடுக்கப்பட்ட கோள்களுடைய பிரபஞ்சத்துடைய சக்தியினுடைய இயக்கத்தின் ஆற்றல் ஓடிக்கொண்டிருக்கு. யாருமே நவகோள்கள் இல்லைன்னே சொல்ல முடியாது. அதனுடைய பிரபஞ்சத்துடைய ஆற்றலை உணர்ந்தவர்களுக்கு எல்லாம் தொடர்ந்து இந்த அஸ்ட்ரோமன் தேடையில பயணிக்கலாம். நம்ம அதை பற்றி ஒரு சிறந்த கருத்துக்களையும் நல்ல கருத்துக்களையும் நம்ம எண்ணங்களை நல்ல வழியில் இட்டு செல்வதற்கான பாதைகளும் நம்ம அமைத்துக் கொள்ளலாம். நல்ல எண்ணத்துடன் இணைந்திருப்போம். நண்பர்களே, தோழர்களே, சகோதர சகோதரிகளே, வாருங்கள் அஸ்ட்ரோமன் தடையிலே இனி இணைந்திருப்போம். வருங்காலத்திலே நல்ல விஷயங்களை பகிர்ந்து கொள்வோம். அனைவருக்கும் அஸ்ட்ரோமன் தடைக்கு வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். மீண்டும் சந்திப்போம். சனி பயிற்சி பற்றிய ஒரு சிறந்த ஒரு விளக்கத்தை நம்ம பார்க்கலாம். நமச்சிவாய வாழ்க, நாதன் தாழ் வாழ்க.